ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தை தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம்னு சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். நம்ம இந்த மாத கிரகங்கள், அதாவது சூரியனுடைய மாற்றங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். அந்த சௌரமான மாதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம அதில் பார்த்தலையானால் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு, அதாவது சித்திரையிலிருந்து வைகாசிக்கு 15/5/2025 அன்றைக்கி சூரியன் பெயர்ச்சி ஆகிடுற. அதனால் மாத பெயர்ச்சி, மாதம் பிறக்கிறது, ரிஷபராசிக்கு மாதம் வந்துடுத்து, அதாவது சூரியன் வந்துடுறோம். இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேனால் கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள், வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோம்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்தன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் கிரகத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை, எப்பொழுதுமே சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த 0 பாகைன்னு சொல்லக்கூடியது வைகாசி அமாவாசை. ஒரு நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. அக்னி நட்சத்திரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 26-28 நாள் வரும். சூரியனுடைய பிரவேசம் கிருத்திகா நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரலும் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு வருஷம் வரக்கூடியது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. ஏன்னா அக்னி நட்சத்திர காலங்கள் எடுக்கிறது கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தேனால் வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள், வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம்.
அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள். அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் வந்து கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேனா 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதோட நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த வருஷம் இந்த மாதம் பார்த்தோம்னா வைகாசி விசாகம் பெரிய ஏற்றம். பௌர்ணமிகளை கொண்டாடுவோம். நம்ம வந்து இந்துக்களினுடைய பெரிய விசேஷமே பௌர்ணமியும் அமாவாசையும், சூரியன் சேர்றதும் சூரியன் சந்திரன் பிரிந்து இருப்பதும் 180 பாகையில் இருக்கிறதையும் கொண்டாடக்கூடியது. பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். அதுவும் வந்து வைகாசி விசாகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுவும் முருகப்பெருமானுடைய இது அவதரித்ததாக சொல்லக்கூடியது அதாவது முருகப்பெருமான் அவருடைய இது என்ன சொல்கிறது, பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அதனால் இது ஒரு பெரிய ஏற்றம். எல்லா முருகன் கோவிலையும் நல்ல பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். முருகன் கோவிலெலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அன்றைக்கி முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க. ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் முக்கால்வாசி ஜாதகத்தில் சந்தி அதிகமாக இருக்குது. சந்தின்னு சொல்லக்கூடியது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இதெல்லாம் நிறைய இருக்குது. மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பார் ரிஷபராசின்னு. மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருக்கும். அதனால் மிதுன ராசியாக இருக்கும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு 50 வயசு 50-55 வயசு கூட ஆகிருக்கும். அவளுக்கு ராசி நட்சத்திரமே மாறி இருக்கும். அதாவது நட்சத்திரமே மாறி இருக்கும். இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்கிறது அடுத்த ராசியும் சில நேரத்தில் வந்து மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முதல்ல சந்தி இருக்கான்றதை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றதை தெரிஞ்சுட்டு உங்களுடைய கோச்சார பலன் என்ன, கோச்சாரத்தில் உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவு இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலனை சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு, மேஷம் முதல் மீனம் வரை இப்பொழுது விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகராசி நேயர்கள், அதாவது புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த நட்சத்திரத்தை கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியில் பொறுத்தவங்களுக்கு பார்த்தாலேன்னா இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதால அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, 5-10க்கு அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். இருந்தாலும் நீச்சப்பட்டு போகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்த்தாலேனா உங்களுக்கு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில், அதாவது 8ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு புதிய வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து கேத்து இருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். 11ஆம் அதிபதி 11க்கு 11 இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரலும் வந்து, அதாவது வைகாசி மாதம் பாதி வரலும் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் அதற்கு பிறகு மேஷத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு ஏற்றம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் செவ்வாயினுடைய பார்வை சனி மேலேயே உள்ளது, 8ஆம் பார்வையாக. அதனால் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கிற புதன்
அடுத்த நாளே, அதாவது 16/5/2025 வந்து அவர் ஷிஃப்ட் ஆகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த புதன் வந்து உங்களுடைய 12ஆம் அதிபதி, 12க்கு 11 இருக்கிறதுனால வேலையில் மாறுதல் வரும். இம்மிடியேட்டாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையின் மாற்றம் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த செலவுகள் சுப செலவுகளாக கருதப்படும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய, அதாவது பண வரவுக்கு ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் மொத்தத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். புதிய வேலை அமைஞ்சு வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல வந்து, அதாவது 11ஆம் இடத்துல ஒரு 20 நாள், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல புதன் வர்றதுனால நிச்சயமாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் அதிகமாக இருக்கும். இது மொத்தத்தில் பார்த்தாலேனா இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும். சூடு அதிகமாக இருக்கும். செவ்வாய் நீச்சப்பட்டாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி வேறு 8ஆம் இடத்துல இருக்கா, சனியை வேறு பார்க்குறாரு. அதனால் உடல் நலத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மறைந்த இடத்திலிருந்து சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையும் தந்தை உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா புதனின் மாற்றம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய புதிய வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சனியை வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, சனியை சுபர் பார்த்தாலும் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும். சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு தாமரை மலர் வச்சு அந்த சிவன் கோவிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, சந்திராஷ்டமம் வந்து 20ஆம் தேதி 20/5/2025 22/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் வருவது தவிர்க்கப்படும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பிரதோஷ விரதங்கள் இருக்கும் கடகராசிக்காரர்கள். அதுவும் வந்து இந்த வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களில் செல்லக்கூடிய ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவரெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். பால் பதனிடுதல், தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர வந்து வண்டி ஓட்டுநர்கள் இவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.